Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு திலகம் செட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். ஆனால் சில்க் த்ரெட்டில் 4+4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் போடுறப்போ அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. கொஞ்சம் டைட்டாக போடுங்க. நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம் பீட்ஸை. ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டு எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுங்க. பீட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஒயிட் கலரில். திரும்ப லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். மேங்கோ மாதிரி வளைவாக கொண்டு வந்துட்டோம். இப்போ நீடில் உள்பக்கம் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கோட அவுட்லைனில் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இது ஒரு 3/4 இன்ச்சு.
இந்த மாதிரி நம்ம 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு லைன் வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது லைனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நடுவில் வந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வளைவிலே நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு வளைவிலே மாற்றி மாற்றி போடலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்கோம், அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட 2வது லைனில் நம்ம போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸு, செயின் ஸ்டோனு எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஆரி நீடியில் பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.